வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். மண்புழு உரம் தயாரிக்கிறதுல ஒரு முக்கியமான பகுதி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் ஒரு மண்புழு உரம் தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, இதை பொறுத்தே நீங்களும் தயாரிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது மண்புழு உரம் தயாரிக்க ஒரு பெட் எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு முதல் லேயர் ஆஃப் பெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பின் வேணுங்க. பாருங்கள், அடியில் ஓட்டை போட்டிருக்கேன், ரெண்டு ஓட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே போடலை. பொதுவாக நான் போட மாட்டேன் அந்த மாதிரி. பட் இன்கேஸ் நம்ம அழுகின ஏதாவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துச்சுன்னா நீர் வடிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் 2 ஓட்டை போட்ட ஃப்ளாட் டப்பு நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க. ஸோ முதல் விஷயமே இதுதாங்க, ஃப்ளாட்டாக அந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பெட் ரெடி பண்ணுறதுக்கு அளவு என்னென்ன போடுறேன் உள்ள பொருள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோபீட், வெறும் கொக்கோபீட் மட்டும் சேர்க்குறேங்க. ஸோ இது இல்லைன்னா வேறு ஏதாவது சேர்க்கலாமா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் தவிர்த்துடலாம். நான் பண்ணுறதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருள் இந்த கொக்கோபீட், தேங்காய் நார் கழிவு, அதை முதல்ல ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க போகிறது கம்போஸ்ட். உங்ககிட்ட எரு இருந்தால் எரு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கம்போஸ்ட், வீட்டில் நம்ம நார்மலாக ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா கம்போஸ்ட், அந்த கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் 2 அளவு நான் போடுறேன். நீங்கள் பார்க்கலாம். முதல் ஒரு இது போட்டுட்டேன், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஒழுங்காக பண்ண முடியும். நீங்கள் எங்கேயாவது பாதியில் விட்டுட்டிங்கன்னா நான் என்ன சரியாக இதில் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு சில டிப்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது போல் முதல்ல கொக்கோபீட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்போஸ்ட் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். எவ்வளோ கொக்கோபீட் போடுறோமோ அதே அளவு கம்போஸ்ட்டும் ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி பின் தாங்க பயன்படுத்தணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழுக்களை நம்ம விடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம வெஜிடபிள் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட்லாம் போட்டுகிட்டே இருப்போம். அந்த இடத்துல வந்து சூடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் பொழுது ஒரு இடத்துல சூடு இருந்தால் இன்னொரு இடத்துக்கு அந்த மண்புழுக்கள் போய் தங்கி இருந்துக்குங்க. இதுவே ரவுண்டான ஒரு சின்ன பின்னாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கழிவுகளை போட்டுகிட்டே இருப்போம் மேலே. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ஃப்ளாட் பின்னாக இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஹீட் இருந்தாலும் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு கார்னரில் அது போய் தங்கிக்குங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் பின் பயன்படுத்துங்க. ஸோ 2 பொருள் ஆட் பண்ணிட்டோங்க. 3வது பொருள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அட்டை ஆட் பண்ணுறேன், கார்ட்போர்ட் பீசஸ்ஸு. கார்ட்போர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் கண்டென்ட் தான். எப்படி இருந்தாலும் அது மரத்தாலேயோ வைக்கோலாலேயோ செய்யப்பட்டதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு தாங்க. ஸோ எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் ஈரத்தில் நினச்சி போடுறேங்க, ஏன்னா ஓரளவுக்கு அதில் ஈரமும் இருக்கும், அதே நேரத்தில் சாஃப்ட் ஆயிரும் அந்த கார்ட்போர்டானது. ஸோ மண்புழுக்களுக்கு ஈஸியான ஒரு உணவாக, எளிதான ஒரு உணவாக இருக்குங்க. ஸோ இதுதாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாட் பின் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதில் கொக்கோபீட் அண்ட் கம்போஸ்ட் ஈக்குவலான அளவு சேர்த்துட்டு அதுக்கடுத்து 3வதாக இந்த அட்டை, இந்த 3 தாங்க சேர்த்துருக்கோம். இதுதான் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயராக நான் போடக்கூடியது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பின்னை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லேயர் அளவுக்கு வந்துடும். அதனால தான் இந்த அட்டையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பின் அதிகமாக இருக்கும், பொருட்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் உங்கள் பெட்டை இப்படி தான் ரெடி பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது போட்டுட்டு புழுக்கள் வெளியே போயிடுச்சு அப்படி இப்படின்னு என்கிட்ட கேட்டுட்ருக்காதீங்க. இங்கே பாருங்கள், இதான் அளவு, நான் அந்த அளவுக்கு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதே முறையில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது மாற்றி ஆட் பண்ணிங்கன்னா அதோட இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம்.
சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு worm bin ரெடி பண்ணக்கூடிய முறை. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. நான் மண்புழுக்கள் எடுக்கிறத காமிச்சாலும் அதை ஆட் பண்ணுறத உங்ககிட்ட நான் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து இந்த ஒரு லேயர் ஒரு பின்னில் வந்து ஒரு லேயர் வந்து ப்ராப்பராக ஒரு பெட் ரெடி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கடுத்து மண்புழு வாங்கவே செய்யணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல மண்புழு வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு அதை எங்கே வச்சுருக்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாமல், ஏன்னா சில டைம் நம்ம வீட்டில் எங்கேயாவது வச்சுருப்போம், அது வெளியே போயிடும், ஈஸியாக வெளியே போயிடும். ஸோ மண்புழுக்களை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பின்னை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லேயர் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு 3-4 நாள் விட்டுறலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோபீட்டோட கம்போஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்படி சேர்த்து ப்ளஸ் அட்டையும் அந்த கார்ட்போர்ட் பீசஸும் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு 2-3 நாள் நான் விட்டுட்டா போதுங்க, நான் மண்புழு சேர்க்கலாம். இதுவே நீங்கள் வந்து எரு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் விடுங்க, குறைஞ்சது ஒரு 4 நாள் விடுங்க. அது செட் ஆகட்டும், அந்த பின்னில் வந்து அந்த ஃபஸ்ட் லேயர் செட் ஆகட்டும். அதுக்கடுத்து நம்ம மண்புழுக்களை விடலாங்க. ஸோ அடுத்த விஷயம், நான் ஏன் கம்போஸ்ட் சேர்த்தேன் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போஸ்டில் எக்கச்சக்கமான நுண்ணுயிர்கள் இருக்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் அதில் இருக்கும், நல்ல நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம வேஸ்ட் போடும்போது அதுவும் அதை வந்து சாப்பிடுங்க. ஸோ அங்கேயும் ஒரு காம்போஸ்டிங் ப்ராசஸ் ஆனது நடக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மண்புழுவும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ்லாம் சாப்பிடுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது கழிவுகளை சாப்பிடும், அது மட்டும்தான் சாப்பிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க, அது அந்த பாக்டீரியாஸையும் சாப்பிடும். ஸோ எவ்வளோ நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அந்த பின்னில் இருக்குதோ, அந்த தொட்டியில் இருக்குதோ, மண்புழு உர தொட்டியில், அவ்வளோ பார்த்தீங்கன்னா மண்புழு பெருக்கமும் நடக்கும். அதே நேரத்தில் கழிவுகளும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நான் வந்து கம்போஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி, இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு வெர்மிகம்போஸ்ட் பின் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் கம்போஸ்ட் பண்ணுறதுல ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரணுங்க. கம்போஸ்ட்டை வந்து ஒழுங்காக பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை வந்து நம்ம கம்போஸ்ட்டாக மாற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மண்புழு உரம் பண்ணுறதுக்கு அது பயன்படும். அதே நேரத்தில் நம்ம கழிவுகளையும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே கொட்டாமல் சிம்பிளாக வீட்டிலே ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்ருக்க முடியுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். நான் பல வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோலையும் நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து எந்த விதமான மக்கக்கூடிய கழிவுகளையும் வீட்டை விட்டு வெளியே கொட்டாதீங்க. உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுத்துருங்க. வீட்டிலேருந்து ஒரு கம்போஸ்ட், அதாவது ஒரு மக்கக்கூடிய கழிவுகள் கூட வெளியே போகக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தயவு செய்து. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குப்பைகளை குறைக்க முடியும் அந்த முறையில். இந்த வெர்மிகம்போஸ்ட்ன்றது இன்னும் வந்து எளிமையாக வேகமாக பண்ணக்கூடியது இந்த கம்போஸ்டிங்கு. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்மிகம்போஸ்ட்டையும் இந்த முறையில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வெர்மிகம்போஸ்ட் பின் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மண்புழுக்களை சேர்க்க ஆரம்பிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ் கழித்து கூட வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்களை நம்ம ஆட் பண்ணலாம். அதில் அதை ஆட் பண்ணும்போது அது வெளியே போகுதா இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகுதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கலாம். மண்புழுக்களுக்கு எப்படி வந்து அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க. ஒரு 4 நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் லேசாக தெளிச்சுக்கோங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. அதே போல் இந்த பின்னை வந்து கவர் பண்ணி வைங்க. ஏதாவது ஒரு சாக்கு உங்கள் வீட்டில் இருக்கும், சாக்கு பையோ ஏதோ ஒன்று வச்சு கவர் பண்ணி வைங்க. நிழலான இருட்டான இடத்துல வைங்க. மண்புழு உரங்களுக்கு, அதாவது மண்புழுக்களுக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இருட்டான இடத்துல வைங்க. இப்போ வந்து எந்த விதமான ஹீட்டும் இப்போ ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூஸ் எதுவும் இப்போதைக்கு இருக்காதுங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 4 நாள் கழித்து மண்புழுக்களை சேர்க்கலாம். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு 4 நாள் கழித்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.